பார்க்க போகிறோம் அப்படின்னா கென்னில் வந்து ஆங்கிள் கிரைண்டர் மாடல் நம்பர் வந்து 9923 அப்படிங்கிற ஆங்கிள் கிரைண்டரோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பவர் டூல் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இந்த மாடல் வந்து முதல்ல யாராவது வெல்டிங் ஷாப் வச்சுருந்தாங்கன்னா அவங்க கடையில் இன்னும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி கார்டு, ஒரே நிமிஷம், ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துரும். மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட கேட்லாக் வித் வாரண்டி கார்டு, 6 மாதம் வாரண்டி. ஸோ 6 மாதம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேனர் ப்ளஸ்ஸு இது கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி கார்டுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ சேஃப்டி கார்டு வந்து இது வந்து 4 ஆங்கிள் கிரைண்டருங்கனால இதில் வந்து 100 mm டயமீட்டர், அதாவது 4 இன்ச்சு நீங்கள் பிளேடு போட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த சேஃப்டி கார்டு யூஸ் பண்ண முடியும். 5 இன்ச்சு பிளேடு போட்டிங்கன்னா இந்த சேஃப்டி கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த சேஃப்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பேனரு. ஸோ ஸ்பேனர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. போஸ் 600 இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ 600 மாடலில் உள்ள ஸ்பேனரு. ஸோ இது வந்து நீங்கள் போஸில் 600 அப்படிங்கிற மாடல், காமன் மாடலுங்க வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹேண்டில் வந்து 3 எந்த இடத்துலனாலும் 1, ஸோ 2, 3 இந்த 3 இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ஆங்கிள் கிரைண்டர் இந்த ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்லாக், ஸோ கென்னோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், ஸோ உள்ளே எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே உங்களுக்கு வந்து என்ன ஸ்பேரு, அதோட ஃபுல் டிராயிங்கு, இந்த பக்கம் அதோட நேமு, அதுக்கு உள்ளே இருக்கிற என்ன ஜாமான்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை இந்த மாடல் நம்பர் போனாலும் இல்லை நீங்களே வீட்டில் கழட்டி மாட்டீங்க அப்படின்னாலுமே எந்த ஸ்பேர் உடஞ்சிருக்கோ அதை இந்த டிராயிங்கில் 53 ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 53 நம்பரில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேனர் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த டூல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கம்பெனியில் கொடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இது கொடுத்துருக்காங்க. 6 மாதம் வாரண்டி. ஸோ கென் வாரண்டி கார்டு 6 மாதம் ஆர்மேச்சர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து மிஷின் பார்த்துடலாம். ஸோ மிஷின் வந்து கொஞ்சம் நல்ல வெயிட்டான மிஷின், கொஞ்சம் பெரிய சைஸ் மிஷினு, ஸ்லிம் பாடியில் கொஞ்சம் பெரிய சைஸ் பாடி. கார்பன் வந்து நீங்கள் வெளியே வச்சு கழட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்பனு சுவிட்ச் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்குது. ஸோ போஸ் மிஷின் வந்து பின்னாடி தள்ளுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கீழே அமுக்கி மேலே தூக்கி விட்டிங்கன்னா மிஷின் வந்து ஆன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேனரு. ஸோ ஸ்பேனர் போட்டு ஏபி வாசர் வந்து அந்த 4, அதாவது போஸ் 600 ஏபி வாசரே நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக ஏபி வாசர் வாங்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ இந்த ஏபி வாசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அலுமினியம் கட்டு. மிஷின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் இந்த மிஷினில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைட் லாக் இருக்குது பார்த்தீங்களா? மற்ற மிஷின்லலாம் ஸ்ட்ரேட்டாக இருக்கும். ஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்படி இதுதான் உள்ளே இருக்கிற கியரு. ஸோ அந்த புஷ்லாக் பட்டன் வந்து இதுதான் அந்த புஷ்லாக் பட்டன். இந்த பின்னாடி இருக்கிற புஷ்லாக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ புஷ்லாக் பட்டன் வச்சுக்கோங்களேன். கியர் போய் இப்படி ஸ்ட்ரேட்டாக உட்காரும்போது நீங்கள் வந்து இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தான் இந்த ஏபி வாசரை வந்து கழட்டுவீங்க, டைட் பண்ணுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ ஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது வந்து உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அது வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து நகராது. இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கிராஸாக இருக்கும். ஒரு கிராஸுங்கும் போது ஸ்ட்ரேட்டாக பிடிக்காது. அதில் வந்து ஒரு 35-40 டிகிரின்னு வைங்களேன், எனக்கு டிகிரி தெரியல. ஸோ அந்த மாதிரி கிராஸாக பிடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கியர் வந்து சீக்கிரம் வந்து இந்த புஷ் பட்டர் வந்து போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். மற்றபடி மிஷின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல லோடு தாங்கும். வாட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 860 வாட்ஸு. ஸோ இதில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ் வந்து 860 வாட்ஸு, 4 இன்ச் ஆங்கிள் கிரைண்டரு. இந்த த்ரெட் வந்து M10. ஸோ அதுக்கப்புறம் மாடல் வந்து 100B அப்படின்னு போட்டிருக்காங்க. 9923 11,000 RPM. நல்லா பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தெரியும். ஸோ தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். கென்னு ஒரிஜினல் ப்ராடக்ட்டு. கென்னு இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜி போட்டிருப்பாங்க. இதில் வந்து கென்னு வந்து பாடியிலே வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ பாடியிலே வந்து இந்த எம்ப்ளம் மாதிரி அடிச்சிருப்பாங்க. 3D வெளியே வராமல் பாடியிலே அடிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் கென் 9923 ஆங்கிள் கிரைண்டர். ஸோ இந்த ஆங்கிள் கிரைண்டர் யாரும் யூஸ் பண்ணி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆங்கிள் கிரைண்டர் சர்வீசிங் வீடியோ, அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.